விசிறி நம்பர் 10, விசிறி நம்பர் 10, இடம் கொல்கத்தா, பிளேஸ் கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். அவ்யக்தவாணி தேதி 30/11/1999. அவ்யக்தவாணி டேட் 30/11/1999. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 3/1/2000. கிளாரிஃபிகேஷன் டேட் 3/1/2000. कुछ बाप को सौंप दिया அனைத்தும் தந்தையிடம் கொடுத்து விட்டீர்கள். और अंदर से ये धारणा कर ली பிறகு உள்ளுக்குள் இதை தாரணை செய்து விட்டீர்கள். मेरा तो एक बाप दूसरा न कोई. எனது ஒரே ஒரு தந்தை ஆவார், மற்றவங்க யாருமே இல்லை. तो बोझ बाप को दे दो. எனவே சுமையை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். वह देना नहीं आता है, बोझ उठाते भी हो. அதை செய்ய தெரியவில்லை, பிறகு அந்த சுமையை எடுத்துக்கொள்கிறீர்கள். थक जाते. பிறகு சோர்வு அடைகிறீர்கள். फिर बाप को लेना भी देते हो. अब हम क्या करें? பிறகு தந்தையிடம் புகார் செய்கிறீர்கள். कैसे करें? எப்படி செய்வது, என்ன செய்வது? तो अपने ऊपर बोझ उठाते ही क्यों हो? எனவே தன் மேல் இந்த சுமையை ஏன் எடுத்துக்கொள்கிறீர்கள்? बाप ऑफर कर रहा है. தந்தை ஆஃபர் செய்கிறார். इस बात की ऑफर कर रहा है. எந்த விஷயத்தினுடைய ஆஃபர் செய்கிறார்? अपना सब बोझ बाप के हवाले करो. தன்னுடைய எல்லா சுமையையும் தந்தைக்கு கொடுத்து விடுங்கள். 63 जन्म बोझ उठाने की आदत पड़ी हुई है ना. 63 ஜன்மங்களில் அந்த சுமையை எடுத்துக்கொள்வதற்கான பழக்கம் ஏற்பட்டுள்ளது இல்லையா? तो अपनी अपनी आदत से मजबूर हो जाते हैं. எனவே தன்னுடைய பழக்கத்தோடு அனைவரும் இணைந்து விடுகிறீர்கள். इसलिए मेहनत करनी पड़ती है. அதனால்தான் கடினம் ஏற்படுகிறது. कभी सहज भासता है, कभी मुश्किल भासता है. சில நேரம் சகஜமாக தெரிகிறது, சில நேரம் கடினமாக தெரிகிறது. या तो कोई भी कार्य सहज होता है या मुश्किल होता है. இல்லையானால் சில செயல்கள் சகஜமாக எளிதாக இருக்கிறது, சிலது கடினமாக இருக்கிறது. तो कभी सहज और कभी मुश्किल क्यों होता है? எனவே சில நேரம் எளிதாக, சில நேரம் கடினமாக ஏன் இருக்கிறது? कोई तो कारण होगा ना. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? कारण है आदत से मजबूर हो जाते हैं. காரணம் என்னவென்றால் தன்னுடைய பழக்கத்தோடு கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். और बाप दादा को बच्चों की मेहनत करना ये सबसे बड़ी बात लगती है. பிறகு பாப்தாதாவுக்கு குழந்தைகள் கடினமாக செய்கிறார்கள், இதை பார்த்து இந்த விஷயம் பாப்தாதாவுக்கு மிக பெரிய விஷயமாக தோன்றுகிறது. बाप दादा को अंदर से ये बात बहुत लगती है. பாப்தாதாவுக்கு உள்ளுக்குள் இந்த விஷயம் மிகவும் துக்கத்தை தருகிறது. कि बच्चे मोहब्बत में क्यों नहीं रहते, महसूस क्यों करते हैं मेहनत. அதாவது குழந்தைகள் ஏன் அன்பில் இருக்க மாட்டுகிறார்கள், ஏன் அவர்கள் உழைக்கிறார்கள்? ये बात अच्छी नहीं लगती है. இந்த விஷயம் நல்லதாக தென்படவில்லை பாப்தாதாவிற்கு. मास्टर सर्वशक्तिवान बच्चों का टाइटल है. குழந்தைகளுக்கு அனைத்து சக்திகளின் எஜமானர் என்கிற டைட்டில் இருக்கிறது. और मुश्किल अनुभव. பிறகு இப்படி இருந்தும் கடினம் அனுபவம் செய்யணுமா?
संगम युग है असंभव को संभव करने का युग। சங்கம யுகம் செய்ய முடியாத காரியத்தை சம்பவமாக்கக்கூடிய யுகமாகும். भक्ति मार्ग में भी कहते हैं मुश्किल को सहज करने वाला कौन है? பக்தி மார்க்கத்திலும் சொல்லி இருக்கிறாங்க, அதாவது கடினமானதை எளிதாக்க கூடியவர் யார்? सब मुश्किलों को सहज करने वाला भगवान है। அனைத்து கடினங்களையும் எளிதாக்க கூடியவர் ஒரு கடவுள் ஆவார். अभी तो डायरेक्ट बाप आपको मिला हुआ है। இப்பொழுது தந்தை டைரக்டாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். टाइटल अपने को क्या देते हो? நீங்கள் தனக்கு என்ன டைட்டிலை தருகிறீர்கள்? सहज योगी का टाइटल देते हो या मुश्किल योगी का टाइटल देते हो? சகஜமான யோகிகள் என்ற பெயரை தருகிறீர்களா, இல்லையானால் எளிதான கடினமான யோகிகள் என்கிற பெயரை தருகிறீர்களா? नहीं तो अपना टाइटल चेंज करो। இல்லையானால் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள். कहना बंद करो சொல்றதை விட்டு விடுங்கள். कि हम सहज राजयोगी हैं। அதாவது நாங்கள் எளிதான ராஜயோகி ஆவோம் என்று. हमारा सहज राजयोग है। எங்களது சகஜமான ராஜயோகம் என்று. कभी सहज योगी हैं, कभी मुश्किल योगी हैं, ऐसे। சில நேரம் சகஜமான யோகிகளாக இருக்கிறீர்கள், சில நேரம் கடினமான யோகிகளாக இருக்கிறீர்கள், இப்படியா? और योग है ही क्या? பிறகு யோகம் என்றாலே என்ன? बस बाप को याद ही तो करना है ना। வெறும் தந்தையை மட்டும் நினைவு செய்யணும் இல்லையா? फिर मुश्किल क्यों भासता है? பிறகு இது ஏன் கடினமாக தென்படுகிறது? क्यों भासता है? ஏன் தென்படுகிறது? दिल लगी गधी से तो परी क्या चीज है? பாபா ஒரு பழமொழி சொல்றாரு, தில் லகி கதி சே தோ பரி கியா சீஸ். அதாவது மனசு ஒரு கழுதையோட இருந்தால் பிறகு ஒரு பெரிய தேவதையும் முன்னால் வந்தா அது எப்படி தென்படும்? कोई से दिल लग जाती है तो क्या होता है? யாரோடு மனம் ஈடுபடும் பொழுது என்னவாகுகிறது? क्या होता है? என்னவாகுகிறது? जो जहाँ याद पहुँचनी चाहिए எந்த இடத்தில் அந்த நினைவு சேர வேண்டுமோ हठात उससे दूर ले जाते हैं। அந்த இடத்திலிருந்து தூரமாக சென்று விடுகிறோம். ऐसा अटैचमेंट लग जाता है। இப்படிப்பட்ட அட்டாச்மெண்ட் வருகிறது, ஈடுபாடில் வருகிறோம். जानते हैं இதை அறிவீர்கள். कि इससे हम बर्बाद हो जाएंगे। இதன் மூலமாக நாம் மோசமாகி விடுவோம். जानते हुए भी क्या होता है? தெரிந்து கொண்டோம் என்ன செய்கிறோம்? जानते हैं कि हम अंधेरे में जा रहे हैं, गड्ढे में जा रहे हैं। தெரிந்து கொள்கிறோம் நாங்கள் இருளில் செல்கிறோம், குழியில் செல்கிறோம். फिर भी क्या होता है? ஆனாலும் என்ன செய்றாங்க? नीचे जाते। கீழ் நோக்கி செல்கிறார்கள். बाप कहते हैं தந்தை சொல்கிறார், अभी पावरफुल योगी बनो। இப்பொழுது மிகவும் சக்திசாலியான யோகிகளாக ஆகுங்கள். कौन बनेंगे? யார் ஆகுவாங்க? कैसे बनेंगे? எப்படி ஆகுவாங்க? जन्म जन्मांतर एक हीरो पाठधारी बाप के साथ प्रीति की रीत निभाई होगी। நிறைய ஜென்மங்களுக்கு ஒரே ஒரு ஹீரோ பாட்டுதாரி அவரோடு தந்தையோடு அன்பை கரை சேர்த்திருந்தால், मोहब्बत में बंध करके रहे होंगे, அன்பில் கட்டுப்பட்டு இருந்தால், तो संगम युग में भी वो अनुभूति होगी। எனவே சங்கம் யுகத்திலும் அந்த அனுபவத்தை செய்வோம். सहज अनुभव होगा, சகஜமாக அனுபவமாகும். क्योंकि अनेक जन्मों का अभ्यास पड़ा हुआ है बाप के साथ निभाने का। ஏனென்றால் நிறைய ஜென்மங்களுக்கு தந்தையோடு கரை சேர்க்கக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள் நிறைந்திருக்கிறது. अगर अनेक जन्मों में बाप को धोखा दिया है, ஒருவேளை நிறைய ஜென்மங்களுக்கு தந்தையை நாம் விட்டுவிட்டோம்
ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறோம். कमजोर आत्माओं का पल्ला पकड़ा है, பலவீனமான ஆத்மாக்களின் முந்தானியை பிடித்திருந்தால் तो वो कमजोरी इस समय संगम युग में जरूर अनुभव आएगी। பிறகு அந்த பலவீனம் இந்த சங்கம் யுகத்தில் கண்டிப்பாக அனுபவத்தில் வரும். तो योग है क्या? எனவே யோகம் என்றால் என்ன? क्या है योग? யோகம் என்றால் என்ன? याद ही तो योग है। நினைவுதான் யோகமாகும் बस இல்லையா? याद करना है। வெறும் நினைவு செய்யணும். और पावरफुल योग के सामने मुश्किल तो कुछ हो भी नहीं सकता। பிறகு சக்திசாலி யோகத்திற்கு முன்னால் கடினம் என்பது எதுவும் இருக்காது. पावरफुल योग किसका लगेगा? சக்திசாலியான யோகம் யாரது? அந்த மாதிரி யோகம் இருக்க முடியும். कभी पावरफुल योग का अनुभव भी करते हैं। சில நேரம் அந்த சக்திசாலியான யோகத்தின் அனுபவத்தையும் செய்கிறீர்கள். कभी बहुत हल्की याद का अनुभव करते हैं। சில நேரம் மிகவும் லேசான நினைவின் அனுபவத்தை செய்கிறீர்கள். और कभी बहुत कठिनाई से याद का अनुभव होता है। பிறகு சில நேரம் மிக பெரிய கடினத்திற்கு பின்னால் தான் அந்த நினைவு அனுபவத்தில் வருகிறது. इसका राज क्या है? कहते हैं बनी இதனுடைய ரகசியம் என்ன? சொல்றாங்க, बनाई बन रही, अब कछु बने नहीं ना है। உருவாக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது எதுவும் உருவாக்கப்படவில்லை. लेकिन क्या बनी है ஆனால் என்ன உருவாகி वो இருக்கிறது? पास्ट का पता नहीं है। அந்த கடந்த விஷயங்களை பற்றி நாம் அறிய மாட்டோம். अगर दृढ़ संकल्प कर ले ஒருவேளை திடமான சங்கல்பங்கள் செய்துவிட்டால் तो परिवर्तन हो सकता है। பிறகு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். होगा वही जो पूर्व जन्मों में हुआ है। கடந்த ஜென்மத்தில் என்ன நடந்திருக்கிறதோ அதுதான் நடக்கும். लेकिन दृढ़ संकल्प अगर आता है तो इससे समझ में आना चाहिए ஆனால் திடமான சங்கல்பங்கள் ஒருவேளை வருகிறது என்றால் இதன் மூலமாக இதை அறிந்து கொள்ளணும். कि पूर्व जन्म में भी हमने परिवर्तन किया था। என்னவென்றால் கடந்த ஜென்மத்திலும் நாம் இப்படிதான் மாற்றத்தை ஏற்படுத்தினோம். हम रावण माया के चंबे से बचे थे। நாம் இந்த மாயா ராவணனுடைய கைப்பிடியிலிருந்து தப்பித்தோம். फिर मुश्किल हो नहीं सकता। பிறகு கடினம் என்பது எதுவும் ஏற்படாது. योग लगन की अग्न है। யோகம் என்றால் தந்தையை சந்திப்பதற்கான மிகவும் ஒரு பயங்கரமான ஆசையாகும். जब लगन की अग्न जाग जाती है எப்பொழுது இந்த தந்தையை சந்திக்கும் ஆசை விழித்துக் கொள்கிறதோ, अग्नि तेज हो जाती है எப்பொழுது இந்த ஆசை என்கிற அந்த நெருப்பு மிகவும் அதிகரிக்கிறதோ, तो तेज अग्नि में सोने का सारा कचरा भस्म हो जाता है। அப்பொழுது அதுபோல் பயங்கரமான நெருப்பில் தங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளும் எரிந்து விடுகிறது. अगर साधारण अग्नि है ஒருவேளை சாதாரணமான நெருப்பாக இருந்தால் तो कचरा भस्म नहीं होता है। பிறகு குப்பை எரியாது. तो ऐसे ही எனவே இப்படிதான் जिनकी लगन की अग्न एकदम तेज हो जाती है யாருடைய சந்திக்கும் அந்த ஆசை மிகவும் அதிகரிக்கிறதோ, तेज होना माना अभिविचारिया அதிகரிக்கிறது என்றால் அவ்வியபிச்சாரமான நினைவு, அதாவது வியபிச்சாரம் இல்லாத நினைவு. अगर याद करते करते बीच में कोई भी और दूसरा इंटरफियर करता है ஒருவேளை நினைவு செய்யும் பொழுது மற்றவர் யாராவது நடுவில் வருகிறாங்க, हमारी याद को तोड़ता है, நம்மளுடைய நினைவை உடைக்கிறார்கள்.
इसका मतलब पूर्व जन्म में भी उसने हमको इंटरफियर किया था। இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கடந்த ஜென்மத்திலும் அவர்கள் இதே போல்தான் நடுவில் வந்தார்கள். अथवा इस जन्म में भी इंटरफियर किया है। அதே போல்தான் இந்த வாழ்க்கையிலும் அவர்கள் நடுவில் வருகிறார்கள். तो बार बार स्मृति आती है। எனவே அடிக்கடி ஞாபகத்தில் வருகிறார்கள். अभी पावरफुल योगी बनो। இப்பொழுது சக்திசாலியான யோகிகளாக மாறுங்கள். मुश्किल नहीं लगेगा। எதுவும் கடினமாக தென்படாது. तो तेज कर दो। இந்த நெருப்பை தீவிரமாக்கி விடுங்கள். कौन सी अगन? எந்த நெருப்பை? लगन की अगन को तेज करो। லகன் கி அகன் அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த லகன் கி அகன் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சந்திக்கக்கூடிய ஒரு தீவிரமான ஆசை. அதை நீங்கள் அதிகரித்து விடுங்கள். अगन कितना भी मुश्किल चीज को परिवर्तन कर देती है। ஒரு நெருப்பு எப்படிப்பட்ட கடினமான பொருள் இருந்தாலும் அதை அது மாற்றி விடுகிறது. लोहा भी मोल्ड हो जाता है। இரும்பும் அதில் வளைகிறது. माना அப்படியானால் लोहे जैसे सख्त संस्कार है, இரும்பு போல் சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் तो वो भी परिवर्तन हो जाएगा। அவர்களும் அதில் மாறிவிடுவார்கள். ये लगन की अगन मुश्किल है क्या? இந்த சந்திக்கும் ஆசையினுடைய அந்த நெருப்பு கடினமானதா? ये लगन की अगन क्या मुश्किल को सहन नहीं कर सकती है? कई बच्चे बहुत अच्छी अच्छी बातें सुनाते हैं। இந்த சந்திக்கிறதுக்கான அந்த நெருப்பு கடினமான பொருட்களை சகஜமாக்கி விடாதா என்ன? बाबा क्या करें? ये நிறைய குழந்தைகள் விஷயங்களை சொல்கிறார்கள். பாபா என்ன செய்வது? वायुमंडल ही ऐसा है। சூழ்நிலையே இப்படிதான் இருக்கிறது. साथी हमको ऐसे मिले हैं। எங்களுக்கு இப்படிப்பட்ட துணையாளிகள் தான் கிடைத்திருக்கிறார்கள். अरे அரே, उन साथियों से लगाव किसने जोड़ा? அந்த துணையாளிகளோடு யார் ஈடுபாடை ஒன்று சேர்த்தார்கள்? कभी तो लगाव जोड़ा होगा ना। எப்பொழுதாவது அந்த ஈடுபாடை இணைத்திருப்பீர்கள் இல்லையா? उन साथियों से जिन्होंने नीचे गिराया, அந்த துணையாளிகள் யாரு கீழே விழ வைத்தார்களோ उनसे लगन किसने जोड़ी? அவர்களோடு இந்த ஈடுபாடை யார் இணைத்தார்கள்? தந்தை இணைத்தாரா? बाप ने कहा ऐसा करो, தந்தை சொன்னாரா இப்படி செய்யுங்கள் என்று? खुद ही जोड़ी ना। நீங்கள் தானாவே தான் இணைத்தீர்கள் இல்லையா? हंस बगुलों का संग करना या न करना ये अपने हाथ की बात है ना। கொக்கு பிறகு மற்றும் அன்னப்பறவையோடு அவர்களோடு சங்கத்தை இணைத்துக் கொள்வதா இல்லையானால் இணைக்காம இருப்பதா, இது தன்னுடைய கையில் இருக்கிறது இல்லையா? तो कंप्लेंट करना कि वायुमंडल ऐसा है, साथी ऐसे मिले हैं, எனவே புகார் செய்வது, அதாவது துணையாளிகள் இப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள், சூழ்நிலை இப்படிப்பட்டதாக இருக்கிறது, हंस बगुले हैं, கொக்கு மற்றும் அன்னப்பறவையாக இருக்கிறார்கள், क्या करें? என்ன हमारा செய்வது? पुराना हिसाब किताब है। எங்களுடைய பழைய கணக்கு வழக்காக இருக்கிறது. बातें बहुत अच्छी अच्छी कहते, சொற்களை மிக நல்ல நல்ல சொற்களாக தான் சொல்கிறீர்கள். बाप पूछते हैं, தந்தை கேட்கிறார், आप ब्राह्मणों ने कौन सा ठेका उठाया है? நீங்க பிராமணர்கள் எந்த சுமையை தூக்கியிருக்கிறீர்கள்? कोई ठेका उठाया है? ஏதாவது ஒரு சுமையை தூக்கியிருக்கிறீர்களா? ठेका तो उठाया है, विश्व को परिवर्तन करेंगे। தூக்கியிருக்கிறீர்கள் என்னவென்றால் முழு உலகத்தை மாற்றுவோம் என்று. विश्व को परिवर्तन करने का ठेका उठाया है और अपने आदत अपने संस्कारों को परिवर्तन नहीं कर सकते।
முழு உலகத்தை மாற்றக்கூடிய சுமையை தூக்கியிருக்கிறீர்கள். எனவே இந்த பழக்கங்கள், சம்ஸ்காரங்கள் இதை மாற்ற முடியாதா என்ன? अपने अटैचमेंट को, लगाव को परिवर्तन नहीं कर सकते। தன்னுடைய ஈடுபாடை மாற்ற முடியாதா என்ன? जान भी लिया, தெரிந்து கொண்டீர்கள், அறிந்து கொண்டீர்கள். क्या पहचान लिया? என்ன அறிந்து கொண்டீர்கள்? 63 जन्मों में तो सिर्फ कथा सुनी सत्यनारायण की। 63 ஜென்மங்களில் வெறும் சத்யநாராயணனுடைய கதையை தான் கேட்டீர்கள். वो झूठी कथा सुनी। அது பொய்யான கதையை தான் நீங்கள் கேட்டீர்கள். लीलावती, कलावती, लकड़बग्गा, லக்கட்ஹாரா, லீலாவதி, கலாவதி, லக்கட்பக்கா இதெல்லாம் கதையினுடைய பெயர் சொல்கிறார் பாபா. सच्ची कथा नहीं सुनी, உண்மையான கதையை கேட்கவில்லை. பிறகு இப்பொழுது अभी तो सच्ची सत्यनारायण की कथा जान ली ना। உண்மையான சத்யநாராயணனுடைய கதையை தெரிந்து கொண்டீர்கள் இல்லையா? सत्य लक्ष्मी की भी कथा नहीं है। சத்ய லட்சுமியினுடைய கதையும் இல்லை. क्या कहा? என்ன சொன்னார்? जो सबसे नजदीक रहती है पुरुषार्थ में, யாரு மிகவும் அருகில் புருஷார்த்தத்தில் இருக்கிறாங்களோ वो भी सच्ची नहीं है। அவங்களும் உண்மையாக இல்லை. सिर्फ एक की कथा है, வெறும் ஒருவரின் கதை தான் இருக்கிறது, सत्यनारायण की कथा। சத்யநாராயணனின் கதை. तो भक्ति मार्ग में तो महिमा करते रहे, எனவே பக்தி மார்க்கத்தில் மகிமை செய்து கொண்டே இருந்தீர்கள், कथाएं करते रहे। यहाँ तो प्रैक्टिकल अनुभूति की बात है। கதைகள் பண்ணினே இருந்தீங்க. ஆனா இங்க பிராக்டிக்கலில் அனுபவம் செய்வதின் விஷயமாகும். प्रैक्टिकल में जानने की बात है, பிராக்டிக்கலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. कि एक बाप सच्चा और बाकी सब झूठी माया, झूठी काया, झूठा सब संसार। ஒரே ஒரு தந்தை தான் உண்மையானவர் ஆவார். பிறகு இந்த உலகம் பொய்யானதாகும். பொய்யான மாயை, பொய்யான உடல், பிறகு பொய்யான உலகமாகும். जब विनाश पुरजोर पर होगा, उस समय सब धोखा दे जाएंगे। எப்பொழுது விநாசனம் முன்னால் இருக்குமோ, அழிவு, அப்பொழுது அனைவரும் ஏமாற்றத்தை கொடுத்து விட்டு செல்வார்கள். कोई अपना नहीं रहेगा, யாரும் நமதாக இருக்க மாட்டார்கள். हर आत्मा ये पक्का अनुभव कर लेगी, एक बाप दूसरा न कोई। அனைத்து ஆத்மாக்களும் இது பக்காவாக அனுபவம் செய்வார்கள். என்னவென்றால் எனது ஒரு தந்தை தான், மற்றவங்க யாரும் இல்லை. अभी मुंह का बट्टा बक्का लगाते हैं, இப்பொழுது வெறும் வாயால் சொல்கிறார்கள். अभी पक्का पक्का अनुभव नहीं होता है இப்பொழுது பக்காவாக அனுபவம் ஆகுவதில்லை. कि एक बाप ही सच्चा है। अगर अभी पक्का என்னவென்றால் ஒரே ஒரு தந்தை தான் உண்மையானவர் ஆவார். अनुभव हो जाए இது ஒருவேளை பக்காவாக அனுபவம் ஆகிவிட்டால் तो पक्का वैराग आ जाए। எனவே பக்காவாக வைராகியம் வரும். जब तक पक्का वैराग नहीं आता है, எப்பொழுது வரை பக்காவாக வைராகியம் வரவில்லையோ तब तक संपूर्ण ज्ञान भी नहीं होता है। அப்பொழுது வரை சம்பூர்ணமான ஞானமும் இருக்காது. भक्ति मार्ग वाले भी कहते हैं बिनु वैराग विवेक न होई। பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்களும் சொல்கிறார்கள் பினு வைராகி விவேக் ந ஹோய், அதாவது வைராகியம் இல்லாமல் விவேக் என்றால் ஞானம் வராது. फिर लगा देते हैं राम कृपा बिनु सुलभ न सोई। राम की कृपा हो तब सुलभ होगा। பிறகு என்ன சொல்கிறார்கள்? ராம கிருபா பின் சுலபனா ஹோய், அதாவது ராமருடைய கிருபை, ராமனுடைய கருணை இல்லையானால் இது சகஜமாகாது. எனவே பாபா சொல்றாரு, ராமருடைய கருணை இல்லையானால் இது சுலபமாகாதா என்ன? ऐसी कौन सी राम कृपा कर देते हैं, कब करते हैं? இப்படி என்ன ராமருடைய கதை செய்கிறார்? எப்பொழுது செய்கிறார்? कोई टाइम होगा ना, ஏதாவது ஒரு நேரம் இருக்கும் இல்லையா? संगम युग ही तो है, சங்கம் யுகம் தான் இருக்கிறது, जिसमें बाप आकर के எங்கு தந்தை வந்து हर बच्चे को समान रूप से देते हैं। அனைத்து குழந்தைகளையும்
சமானமான ரூபத்தில் தருகிறார். कोई ऐसा बच्चा कह नहीं सकता कि उसको दिया मेरे को नहीं दिया। எந்த ஒரு குழந்தையாலும் இதை சொல்ல முடியாது, என்னவென்றால் அவங்களுக்கு கொடுத்தீர்கள் எனக்கு கொடுக்கவில்லை. तो विश्व परिवर्तन का ठेका उठाया है। எனவே உலகத்தை மாற்றக்கூடிய சுமையை எடுத்திருக்கிறீர்கள். खुद को परिवर्तन नहीं करेंगे क्या? தன்னை மாற்ற மாட்டீர்களா என்ன? மாற்றிக்கொள்ள மாட்டீர்களா என்ன? जो विश्व परिवर्तन करता है, யார் உலகத்தை மாற்றுகிறார்களோ वह अपनी मुश्किल नहीं मिटा सकता। அவர்களால் தன்னுடைய கடினத்தை அழிக்க முடியாதா என்ன? सारी दुनिया को समाधान दे सकते हैं முழு உலகத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கலாம், और स्वयं समाधान स्वरूप नहीं बन सकते। ஆனால் தானே சமாதான ரூபமாக ஆக முடியாதா என்ன? तो आज क्या करेंगे? எனவே இன்று என்ன செய்வீர்கள்? जमा का खाता बढ़ाओ। தன்னுடைய சேமிப்பினுடைய கணக்கை அதிகரியுங்கள். तो जो कहते हो सहज योगी, எனவே சொல்கிறீர்கள் சகஜமான யோகி என்று, वह अनुभव करके दिखाओ। அதை அனுபவம் செய்துவிட்டு காமியுங்கள். अनुभव करेंगे, कभी मुश्किल कभी सहज। அனுபவம் செய்வீர்கள், சில நேரம் சகஜமாக சில நேரம் கடினமாக. इसमें मजा नहीं है। இதில் எந்த விதமான ஒரு மகிழ்ச்சி இல்லை. कभी ऊंचा जाना कभी नीचे जाना, சில நேரம் மேலே செல்வது சில நேரம் கீழே செல்வது. इसको एक रस नहीं कहेंगे। இதை ஒரு ரசனம் என்று சொல்ல முடியாது. एक रस अवस्था में जो मजा है वो अप एंड डाउन में नहीं है। ஒரு ரசனம் என்கிற நிலையில் எந்த மகிழ்ச்சி இருக்கிறதோ அது அப் அண்ட் டவுன், மேலே கீழே என்கிற அந்த நிலையில் இல்லை. ब्राह्मण जीवन है मजे की जीवन। பிராமணர் வாழ்க்கை மகிழ்ச்சிக்கான வாழ்க்கையாகும். मजे की जीवन है और मौजों का युग है। மகிழ்ச்சியின் வாழ்க்கையாகும், பிறகு சந்தோஷத்தின் யுகமாகும். अभी अगर मौजों का अनुभव लंबे समय तक नहीं किया, ஒருவேளை இப்பொழுது மகிழ்ச்சியின் அனுபவம் நீண்ட காலத்திற்கு வரை செய்யவில்லை என்றால் तो अनेक जन्म भी नहीं कर सकेंगे। எனவே நிறைய வாழ்க்கை வரையும் இதை, நிறைய பிறவிகள் வரையும் இதை அனுபவம் செய்ய முடியாது. 30/11/99 की अव्यक्तवाणी का चौथा पृष्ठ। 30/11/99 அவ்யக்தவாணியினுடைய 3வது பக்கம். अभी बोझ उठाने का युग नहीं है, இப்பொழுது சுமையை தூக்கிக் கொள்ளக்கூடிய யுகம் இல்லை, बोझ उतारने का युग है। இப்பொழுது சுமையை இறக்கக்கூடிய யுகமாகும். अपने तकदीर की तस्वीर नॉलेज के आईने में अच्छी तरह से देखो। தன்னுடைய பாக்கியத்தினுடைய படத்தை ஞானம் என்கிற கண்ணாடியில் நல்ல விதமாக பாற்றுக்கொள்ளுங்கள், பாருங்கள். संगम युग के इस सुहावने समय में, சங்கம் யுகத்தில் இந்த நல்ல நேரத்தில் मौजे मनाए रहे हो சந்தோஷத்தை கொண்டாடுகிறீர்களா, या दुख की अनुभूति कर रहे हो? இல்லையானால் துக்கத்தை அனுபவம் செய்கிறீர்களா? अगर दुखों की अनुभूति ज्यादा होती है ஒருவேளை துக்கங்களின் அனுபவம் அதிகமாகுகிறது என்றால் तो इससे साबित होता है இதன் மூலமாக நிறுவனமாகுகிறது. अब तक का जो पुरुषार्थ किया है उससे साबित होता है இப்பொழுது வரையும் என்ற புருஷார்த்தத்தை செய்திருக்கிறீர்களோ அதன் மூலமாக நிறுவனமாகுகிறது. कि अनेक जन्मों में दुख ज्यादा उठाया है। என்னவென்றால் நிறைய ஜென்மங்கள் வரை துக்கத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், सुख कम कमाया है। சுகத்தை கம்மியாக சேமித்திருக்கிறீர்கள். आईना है आपके सामने, कौन सा? உங்களுக்கு முன்னால் கண்ணாடி இருக்கிறது. என்ன கண்ணாடி? है ज्ञान का आईना हमारे सामने है। ஞானத்தின் கண்ணாடி நமக்கு முன் இருக்கிறது. है या नहीं है? இருக்கிறதா இல்லையா? आईना टूट तो नहीं गया है? கண்ணாடி உடையவில்லை இல்லையா? आईना कैसे टूटता है? கண்ணாடி எப்படி உடைகிறது?
जब बाप और बाप के ज्ञान में निश्चय उखड़ जाता है तो எப்பொழுது தந்தை பிறகு தந்தையினுடைய ஞானத்தில் மேலிருந்து நிச்சயம் உடைகிறதோ आईना टूट जाता है। அப்பொழுது கண்ணாடியும் உடைகிறது. सभी को आईना मिला है ना। அனைவருக்கும் கண்ணாடி கிடைத்திருக்கிறது இல்லையா? माताएं आईना मिला है या चोरी हो गया है? மாதாக்கள் கண்ணாடி கிடைத்திருக்கிறதா இல்லையானால் அது திருட்டு போகி விட்டதா? पांडव तो संभालने में होशियार है। பாண்டவர்களை அதை பாதுகாப்பதில் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார்கள். होशियार है ना। புத்திசாலி இல்லையா? हाथ तो अच्छा उठाया, கைகளை நல்ல விதமாக தூக்கினீர்கள். अच्छा है। நல்லது. तकदीर की तस्वीर देखो, தன்னுடைய பாக்கியத்தின் அந்த படத்தை பாருங்கள். और सदा अपने तकदीर की तस्वीर देख वाह वाह का गीत गाओ। பிறகு எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தின் அந்த படத்தை பார்த்துவிட்டு நல்லது நல்லது என்கிற அந்த பாடலை பாடுங்கள். वाह मेरी तकदीर, நல்லது என்னுடைய பாக்கியம், वाह मेरा बाबा, நல்லது என்னுடைய பாபா, वाह मेरा ब्राह्मण परिवार। நல்லது என்னுடைய பிராமண வாழ்க்கை குடும்பம். परिवार भी वाह वाह है குடும்பமும் நல்லதாக இருக்கிறதா? कि परिवार में रह करके भी हाय हाय अनुभव होती है। இல்லையானால் இந்த குடும்பத்தில் இருந்து விட்டும் ஐயோ ஐயோ அந்த மாதிரி அனுபவம் ஆகுகிறதா? वाह वाह है, நல்லதாக இருக்கிறதா? ऐसे नहीं, ये तो बहुत वाह वाह है। இப்படி இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்குது. और यह थोड़ा ऐसा है। பிறகு இவங்க இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. नहीं, இல்லை, वाह मेरा परिवार, நல்லது என்னுடைய குடும்பம், वाह मेरा भाग्य, நல்லது என்னுடைய பாக்கியம், और वाह मेरा बाबा। நல்லது என்னுடைய பாபா. ब्राह्मण जीवन பிராமண வாழ்க்கை अर्थात हर बात में वाह वाह, என்றால் அனைத்து விஷயங்களிலும் நல்லது நல்லது. कोई भी बात में हाय हाय नहीं। எந்த ஒரு விஷயத்திலும் ஐயோ ஐயோ இப்படி இல்லை. व्याधि में भी हाय हाय नहीं। உடல் நோய்களிலும் ஐயோ இப்படி இல்லை. वाह, நல்லது. ये भी आत्मा का बोझ उतरता है। இதன் மூலமாகவும் ஆத்மாவின் மேல் இருக்கக்கூடிய சுமை இறக்கப்படுகிறது, இறங்குகிறது. धर्मराज की सजाओं से बचाता है। தர்மராஜனுடைய அடிகளிலிருந்து அது தப்ப வைக்கிறது. எது? உடல் வியாதிகள். अनेक जन्मों के पाप हल्के होते हैं। நிறைய ஜென்மங்களின் பாவங்கள் லேசாகுகிறது. अगर 10 मन से आपका 3-4 मन बोझ उतर जाए, ஒருவேளை 10 மடங்கிலிருந்து 3 மடங்கு சுமை இறங்கிவிட்டால் तो अच्छा है या हाय है? பிறகு நல்லதா இல்லையானால் ஐயோவா क्या है? என்னவாக இருக்கிறது? वाह, நல்லது. खूब बोझ उतर रहा है। நல்லது, என்னுடைய சுமை இறங்குகிறது, நன்றாக इस இறங்குகிறது. बात से, எந்த விஷயத்தின் மூலமாக? व्याधि से। நோய்களின் மூலமாக. हाय मेरा पार्ट ही ऐसा है, ஐயோ என்னுடைய பார்ட்டி இப்படிதான் இருக்குது, हाय मेरे को व्याधि छोड़ती नहीं है। ஐயோ என்னை இந்த நோய்கள் விடவே மாட்டிக்குது. आप व्याधि को छोड़ोगे या व्याधि छोड़ेगी? நீங்க அந்த நோய்களை விடுவீர்களா இல்லையானால் நோய் உங்களை விடுமா? वाह वाह करते जाओ, நல்லது நல்லது என்று பாடினே செல்லுங்கள். तो वाह वाह करने से व्याधि भी खुश हो जाएगी। எனவே நல்லது நல்லது என்று சொன்னால் நோய்களும் சந்தோஷம் அடைந்து விடும். देखो, பாருங்கள், यहाँ भी ऐसे होता है ना। இங்கேயும் இப்படி நடக்கிறது இல்லையா? किसकी महिमा करते हो तो वाह वाह करते हैं। யாருடைய மகிமையை செய்தால் வாவ் நல்லது நல்லது அப்படி செய்கிறீர்கள். तो व्याधि को भी वाह वाह कहो। எனவே இந்த நோய்களையும் நல்லது நல்லது என்று சொல்லுங்கள். हाय, यह मेरे पास क्यों आ गई? ஐயோ இது ஏன் என்கிட்ட வந்து விட்டது? मेरा ही हिसाब ऐसा है। என்னுடைய கணக்கு தான் இப்படி இருக்கிறது. अरे तुमको जो प्राप्ति हो रही है
उस प्राप्ति के हिसाब से ये व्याधि तो कुछ भी नहीं है। அரே, உங்களுக்கு என்ன பிராப்திகள் கிடைக்கிறதோ அதற்கு முன்னால் இந்த நோய்கள் எதுவும் இல்லை. व्याधि तो ये एक जन्म और प्राप्ति प्राप्ति तो अनेक जन्म की प्राप्ति। நோய்கள் இந்த ஒரு பிறவிக்கானது ஆகும். பிறகு பிராப்திகள் நீ நிறைய ஜென்மங்களின் பிராப்தியாகும். हो रही है ஆகுகிறது. प्राप्तियां सामने रखो பிராப்திகளை முன்னால் வையுங்கள். और ये व्याधि का हिसाब किताब सामने रखो। பிறகு இந்த நோய்களின் கணக்கு வழக்கை முன்னால் வையுங்கள். तो वो व्याधि क्या लगेगी? எனவே அந்த நோய் எப்படி தென்படும்? बहुत छोटी सी चीज लगेगी। மிகவும் சிறிய பொருளாக தென்படும். मतलब என்னவென்றால் मतलब क्या हुआ? இதனுடைய அர்த்தம் என்னவாகியது? ब्राह्मण जीवन में कुछ भी हो जाए, பிராமண வாழ்க்கையில் என்ன வேண்டாலும் நடக்கட்டும், हर बात को पॉजिटिव रूप में देखो। எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவ் ரூபத்தில் பாருங்கள். ड्रामा कल्याणकारी है, டிராமா நன்மைக்கானதாகும். हर बात में कल्याण समाया हुआ है। அனைத்து விஷயங்களிலும் நல்லதுதான் அடங்கியிருக்கிறது. ऐसे पॉजिटिव रूप में देखो। இப்படி பாசிட்டிவ் ரூபத்தில் பாருங்கள். तो नेगेटिव से पॉजिटिव करना तो आता है ना? எனவே நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவ் செய்வது வரும் இல்லையா? नेगेटिव पॉजिटिव का कोर्स भी कराते हो நெகட்டிவ் பாசிட்டிவ் கோர்ஸையும் செய்விக்கிறீர்கள் हो ना? செய்விக்கிறீர்கள் இல்லையா? तो उस समय अपने आप को कोर्स उठाओ। எனவே அந்த நேரத்தில் இந்த கோர்ஸை தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். अपने आप को कोर्स कराओ। தன்னை தானே இந்த கோர்ஸை செய்வீங்கள். கணக்கு இந்த கோர்ஸை செய்வீங்கள். तो मुश्किल बात भी सहज हो जाएगी। எனவே கடினமான விஷயங்களும் எளிதாகிவிடும். मुश्किल शब्द கடினமான வார்த்தை, கடினம் என்கிற வார்த்தை ब्राह्मणों की डिक्शनरी में नहीं होना चाहिए। பிராமணர்களின் டிக்ஷனரியில் இருக்கக்கூடாது. क्योंकि सब प्रकार की मुश्किलों को सहज करने वाला बाप आया हुआ है। ஏனென்றால் அனைத்து விதமான கடினங்களை சகஜமாக்கக்கூடிய தந்தை வந்திருக்கிறார். अच्छा, நல்லது. कोई भी हिसाब है, ஏதாவது கணக்கிருக்கிறது? कोई आत्मा से हिसाब है, எந்த ஆத்மாவோடு கணக்கிருக்கிறது? प्रकृति से हिसाब है, இயற்கையோடு கணக்கிருக்கிறது? शरीर से है। இல்லையானால் உடலோடு இருக்கிறது. क्योंकि प्रकृति के ये 5 तत्व भी कई बार मुश्किल का अनुभव कराते हैं। ஏனென்றால் பிரகிருத்தினுடைய இந்த தத்துவங்கள் சில நேரம் கடினமான விஷயத்தை அனுபவம் செய்விக்கிறது. कोई भी हिसाब किताब எந்த விதமான கணக்கு வழக்கும் योग अग्नि में भस्म कर लो। யோகா அக்னியில் எரித்து விடுங்கள். समझा क्या करना है? புரிந்துதா என்ன செய்யணும் என்று? अभी जमा का खाता बढ़ाओ। இப்பொழுது சேகரிக்கும் அந்த கணக்கை அதிகரியுங்கள். बोल में भी साधारण बोल नहीं, பேச்சிலும் சொற்களிலும் சாதாரணமான சொற்கள் இல்லை. बोल में भी भिन्न भिन्न भाव और भावना होती है। சொற்களிலும் நிறைய விதமான பாவங்கள், பாவனாங்கள் இருக்கும், பாவனைகள் இருக்கும். और बोल द्वारा भाव और भावना का पता पड़ जाता है। பிறகு அந்த சொற்கள் மூலமாக அந்த பாவனையை பற்றி நமக்கு தெரிய வருகிறது. क्या? என்ன? ब्राह्मणों के बोल द्वारा ही பிராமணர்களின் சொற்களின் மூலமாக தான் उनकी भावना का पता पड़ जाता है। அவர்களின் பாவனை பற்றி தெரிய வருகிறது. अंदर में भाव क्या है அவர்களுக்குள் என்ன பாவனை இருக்கிறது वो पता पड़ जाता है। அது தென்படுகிறது, तो सदा जो भी தெரிந்து கொள்கிறோம். बोल बोलो, எனவே எப்பொழுதும் என்ன சொற்களை சொல்கிறீர்களோ उस बोल में आत्मिक भाव हो அந்த சொல்லில் ஆத்மீக பாவனை இருக்கணும். और शुभ व श्रेष्ठ भावना हो। பிறகு சுபமான சிரேஷ்டமான பாவனை இருக்கணும். बोल भी हो श्रेष्ठ, சொற்களும் சிரேஷ்டமாக இருக்கணும். பிறகு பாவனையும் भावना भी हो श्रेष्ठ। சிரேஷ்டமாக இருக்கணும். माया की जो भावना है மாயையினுடைய பாவனை எதுவாக இருக்கிறதோ वो है ईर्ष्या, அது என்னவென்றால் பொறாமை, हसद, घृणा।
அழுக்காறு சீச்சித்தன்மை இது எல்லாம் ஆகும். ये सब मायावी भावनाएं हैं। இது அனைத்தும் மாயையினுடைய பாவனையாகும். सदा शुभ भाव और भावना हो। எப்பொழுதும் சுகமான தன்மை பிறகு அந்த சுகமான பாவனை இருக்கணும். तो ऐसा है, எனவே இப்படி இருக்கிறதா? इस बात को चेक करना। இந்த விஷயத்தை செக் செய்யுங்கள். समय का खजाना, நேரத்தின் கஜானா, बोल का खजाना, சொற்களின் கஜானா, संकल्पों का खजाना, எண்ணங்களின் கஜானா, शक्तियों का खजाना, சக்திகளின் கஜானா, ज्ञान का खजाना, गुणों का खजाना, ஞானத்தின் கஜானா, குணங்களின் கஜானா, एक एक खजाने को चेक करो। இந்த ஒரு கஜானாவையும் செக் செய்யுங்கள். क्योंकि हर खजाने का खाता जमा होता है। ஏனென்றால் அனைத்து கஜாவினுடைய கணக்கு சேமிப்பாகிறது. फुल मार्क्स अर्थात इन सब प्रकार के खजानों का खाता भरपूर हो। ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னா இந்த அனைத்து விதமான கஜானாவினுடைய கணக்கு நிறைந்திருக்கணும். तब कहेंगे पास विद ऑनर। அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது பாஸ் வித் ஆனர். ऐसे नहीं सोचना இப்படி யோசிக்காதீர்கள். एक खजाना अगर कम जमा है तो कोई हर्जा नहीं। ஒரு கஜானா கம்மியாக சேமிப்பாக இருந்தால் ஒண்ணும் ஆகாது. लेकिन पास विद ऑनर बनने के लिए सब प्रकार के खजानों में खाता भरपूर हो। ஆனால் பாஸ் வித் ஆனர் ஆகணும் என்றால் அனைத்து விதமான கஜானாவிலும் அந்த சேமிப்பு நிறைந்திருக்கணும். बाप दादा के सामने जो आप बैठे हैं, பாப் தாதாவுக்கு முன்னால் நீங்க बाप அமர்ந்திருக்கிறீர்கள். दादा सिर्फ उन्हों को ही नहीं देख रहे हैं। பாப் தாதா வெறும் அவர்களை மட்டும் பார்க்கவில்லை. क्या என்ன? इसको देख रहे हैं? யாரை பார்க்கிறார்? बाप दादा பாப் தாதா अपने बच्चों को इमर्ज करके भी देखते हैं। தன்னுடைய குழந்தைகளை இமர்ஸ் செய்து விட்டும் பார்க்கிறார். कहाँ की बात बोल रहे हैं? இது எங்கனுடைய விஷயம் சொல்கிறார்? ये बात कहाँ की बोल रहे हैं? இது எங்கனுடைய விஷயம் சொல்கிறார்? ये वाणी तो माउंट आबू में गुलजार के तन से चली ना। இந்த வாணி மவுண்ட் அபுவில் குல்ஜாரின் உடல் மூலமாக நடந்தது இல்லையா? तो बोला எனவே சொல்லியிருக்கிறார், बाप दादा के सामने जो आप बैठे हैं, பாப் தாதாவிற்கு முன்னால் நீங்க அமர்ந்திருக்கிறீர்களோ सिर्फ उन्हों को नहीं देख रहे வெறும் हैं। அவர்களை மட்டும் பார்க்கவில்லை. क्यों ऐसे क्यों कहा? ஏன் இப்படி சொல்லிவிட்டார்? हैं? ஏன்? जो भी बच्चे देश में हैं या विदेश में हैं, எந்த குழந்தைகள் எல்லாம் தேசத்தில் இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் सभी को देख रहे हैं। அனைவரையும் பார்க்கிறார். क्या मतलब? இதனுடைய அர்த்தம் என்ன? कौन से बच्चों से बात हो रही है? எந்த குழந்தைகளிடம் பேசுகிறார்? वो कौन से बच्चों की वैरायटी बताई जिनकी बात हो रही है, जिनसे बात कर रहे हैं, जिन बच्चों को बाप दादा देख रहे हैं? இது எந்த குழந்தைகளுடைய வெரைட்டியை சொன்னார்? யாரிடம் பாப் தாதா பேசுகிறார் பார்க்கிறார்? हेडिंग में क्या बताया? ஹெட்டிங்கில் என்ன சொன்னார்? पास विद ऑनर बनने वाले बच्चों को देख रहे हैं। பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய குழந்தைகளை பார்க்கிறார். पास विद ऑनर का पुरुषार्थ करने वाले बच्चों को देख रहे हैं। பிறகு பாஸ் வித் ஆனர் என்கிற அந்த புருஷார்த்தத்தை செய்யக்கூடிய குழந்தைகளை பார்க்கிறார். तो सिर्फ बेसिक नॉलेज पार कर ली, வெறும் பேசிக் நாலேஜை பாஸ் பண்ணி விட்டார்கள், पास कर ली, கடந்து விட்டார்கள். उससे पास विद ऑनर का पुरुषार्थ पूरा हो जाता है? அதன் மூலமாக பாஸ் வித் ஆனர் என்கிற அந்த புருஷார்த்தம் நிறைவேறுகிறதா? नहीं हो जाता। இல்லை. तो वहाँ उस सभा में जो बच्चे बैठे हुए हैं, எனவே அந்த சபையில் என்ன குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்களோ उनमें मोस्टली किस कैटेगरी के हैं? அவர்களில் மோஸ்ட்லி எந்த கேட்டகரியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள்? सिर्फ बेसिक नॉलेज को पढ़ने वाले हैं வெறும் பேசிக் நாலேஜை या படிக்கக்கூடியவர்களா? पास विद ऑनर बनने वाली जो पढ़ाई இல்லையானால் எந்த பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய படிப்பு இருக்கிறதோ, एडवांस पढ़ाई है, அட்வான்ஸ் படிப்பு இருக்கிறதோ, एडवांस नॉलेज है, அட்வான்ஸ் நாலேஜ் இருக்கிறதோ उसको लेने वाले बच्चे भी वहाँ बैठे हुए அதை हैं। எடுத்துக்க கொள்ளக்கூடிய குழந்தைகளும் அங்கு அமர்ந்து இருக்கிறார்களா? कौन से ज्यादा बैठे हैं?
யார் அதிகமாக அமர்ந்திருக்கிறார்கள்? सिर्फ बेसिक वाले बैठे हुए हैं। வெறும் इसलिए பேசிக் தான் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் சொன்னார், बोला बाप दादा के सामने जो आप बैठे हैं பாப்தாதாவிற்கு முன்னால் நீங்க யார் அமர்ந்திருக்கிறீர்களோ सिर्फ उन्हों को नहीं देख रहे வெறும் हैं, அவர்களை மட்டும் பார்க்கவில்லை. और किनको देख रहे हैं? பிறகு வேற யாரை பார்க்கிறார்? जो भी देश विदेश में हैं யாரெல்லாம் தேசத்தில் வெளிநாட்டில் இருக்கிறார்களோ वो सभी बच्चों को देख रहे हैं। அவர்கள் அனைவரையும் பார்க்கிறார். जो ऐसा एडवांस पुरुषार्थ करने वाले बच्चे हैं யார் இப்படி அட்வான்ஸாக புருஷார்த்தம் செய்யக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களோ, कि पास विद ऑनर हो सकते हैं, அதாவது பாஸ் வித் ஆனராக ஆகலாம். भले सन्मुख नहीं है। பலே நேர்முகமாக இல்லை. क्या என்ன? गुलजार दादी में जो बाप दादा बोल रहे हैं குல்சார் தாதியில் எந்த பாப்தாதா சொல்கிறாரோ उनके सन्मुख नहीं है, அவருக்கு நேர்முகமாக இல்லை. लेकिन बाप दादा के दिल में समाये हुए हैं। ஆனால் பாப்தாதாவினுடைய மனசில் ஆழமாக பதிந்துள்ளார்கள். तो ज्यादा नजदीक कौन हुए? எனவே அதிகமாக பக்கத்தில் யார் இருக்கிறார்கள்? दिल में समाये हुए हैं, नैनों में समाये हुए हैं, மனதில் இருக்கிறார்கள், கண்களில் இருக்கிறார்கள். वो नजदीक हुए அவர்கள் அருகில் இருக்கிறார்களா? या सन्मुख बैठने वाले नजदीक हुए? இல்லையானால் நேர்முகமாக அமரக்கூடியவர்கள் அருகாமையில் இருக்கிறார்களா? आप सन्मुख हो आज, நீங்கள் இன்று நேர்முகமாக இருக்கிறீர்கள், और कल होंगे। பிறகு நாளையும் இருப்பீர்கள். कौन? யாரு? आप आज सन्मुख हो, நீங்கள் இன்று நேர்முகமாக और இருக்கிறீர்கள், कल और हो जाएंगे। பிறகு நாளை இன்னும் அதிகமாக விடுவீர்கள். क्या? என்ன சொன்னார்? आप நீங்கள் आज सन्मुख हो இன்று நேர்முகமாக இருக்கிறீர்கள். माउंट आबू के हाल में, மவுண்ட் அபுவின் ஹாலில் आज आप सन्मुख हो இன்று நீங்கள் நேர்முகமாக இருக்கிறீர்கள், और कल और हो जाएंगे। பிறகு நாளை வேற யாரும் ஒருவர் ஆகிவிடுவாங்க. क्या मतलब हुआ? இதனுடைய அர்த்தம் என்னவாகியது? ऐसी और भी कोई वाणी बोली? இப்படி வேற எதனா ஒரு வாணியை சொன்னாரா? इतनी स्पष्ट वाणी और भी कोई बोली है? இப்படி ரொம்ப கிளியரான வாணி வேற யாராவது வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்காரா? नहीं बोली। बोली சொல்லலையா? क्या बोला है? சொல்லிருக்காரா? என்ன சொல்லிருக்காரு? माउंट आबू वालों को माउंट आबू छोड़ना, मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ेगा। மவுண்ட் அபுவில் இருக்கக்கூடியவர்கள் மதுபனில் இருக்கக்கூடியவர்களை மதுபன் விட வேண்டியதாக இருக்கும். ज्ञान सरोवर वालों को ज्ञान सरोवर छोड़ना पड़ेगा। ஞான கடலில் இருக்கக்கூடியவர்களை ஞான கடலை விட வேண்டியதாக இருக்கும். अलमारी में ताला भी नहीं लगाने देंगे। பீரோவை பூட்ட கூட விட மாட்டார்கள். इसलिए यहाँ भी बोला அதனால்தான் இங்கேயும் சொன்னார், आज आप सन्मुख हो இன்று நீங்கள் நேர்முகமாக இருக்கிறீர்கள், और सन्मुख हो जाएंगे। நாளை வேறு ஒருவர் நேர்முகத்தில் வந்து விடுவீர்கள். क्या? என்ன? जैसे बोला पहले भी बोलते थे मुरली में। எப்படி சொன்னாரு? முதலிலும் சொல்லியிருந்தாரு முரளியில். என்ன क्या बोलते थे? என்ன சொன்னாரு? अंदर वाले रह जाएंगे உள்ளல இருக்கக்கூடியவர்கள் இருந்து விடுவார்கள், और பிறகு बाहर गीता पाठशाला वाले ले जाएंगे। வெளியில் கீதா பாட்ஷாவில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி செல்வார்கள். तो गीता पाठशालाएं எனவே கீதா பாடசாலைகள் एडवांस में ज्यादा है அட்வான்ஸில் அதிகமாக இருக்கிறதா या बेसिक में ज्यादा है? இல்லையானால் பேசிக்கில் அதிகமாக இருக்கிறதா? एडवांस में सारी की सारी गीता पाठशालाएं। அட்வான்ஸில் அனைத்தும் கீதை பாடசாலாவாக தான் இருக்கிறது. इसलिए அதனால்தான் बोला சொன்னாரு, कि मधुबन वाले அதாவது மதுபனில் இருக்கக்கூடியவர்கள் तैयार रहे। ரெடியாக இருக்கிறோம்.
मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ेगा। மதுபனில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதுபனை விட வேண்டியதாக இருக்கும். ज्ञान सरोवर वालों को ज्ञान सरोवर छोड़ना पड़ेगा। ஞான கடலில் இருக்கக்கூடியவர்களை ஞான கடலை விட வேண்டியதாக இருக்கும். और गीता पाठशाला वालों को गीता पाठशाला छोड़नी पड़ेगी। பிறகு கீத பாठशालाவில் இருக்கக்கூடியவர்களை அந்த கீதா பாठशालाவில் விட வேண்டியதாக இருக்கும். ऐसे तो ट्रांसफर नहीं होते हैं कहने से, இப்படி சொன்னால் டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்கிறார்கள். लेकिन समय ऐसा आवेगा, ஆனால் இப்படிப்பட்ட நேரம் வரும், समय परिवर्तन करा देवे, நேரம் அவர்களை மாற்றிவிடும். तो फिर बलिहारी बच्चों की नहीं हुई, ये समय की बलिहारी हो गई। பிறகு இது குழந்தைகளின் தியாகமாகவில்லை, இது நேரத்தின் தியாகமாகி விட்டது, நேரத்தின் ஆத்ம சமர்ப்பணமாகி விட்டது. ये मजबूरी की बात हो गई। இது வலுக்கட்டாயமாக செய்ய வேண்டும் என்கிற விஷயமாகி விட்டது. ऐसी मजबूरी अनुभव करने वाले बच्चे पास विधानर की लिस्ट में नहीं आ सकेंगे। இப்படி வலுக்கட்டாயத்தை அனுபவம் செய்யக்கூடிய குழந்தைகள் பாஸ் வித் ஆனர் என்கிற அந்த லிஸ்டில் வரமாட்டார்கள். लेकिन ऐसे नहीं समझो ஆனால் இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள், आपको बाप दादा नहीं देखते हैं। உங்களை பாப் தாதா பார்ப்பதில்லை என்று. क्या कहा? என்ன சொன்னாரு? ऐसे नहीं समझो இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள் कि सूक्ष्म वतन की स्टेज में रहने वाले बाप दादा प्रैक्टिकल जहाँ भी एडवांस पार्टी में पार्ट बजाए रहे हैं, சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கக்கூடிய பாப் தாதா இப்பொழுது அட்வான்ஸில் எங்கு பார்ட் செய்து கொண்டிருக்கிறாரோ वो आपको नहीं देखते हैं, அவர் உங்களை பார்ப்பதில்லை என்று. आपको भी உங்களையும் देखते हैं। பார்க்கிறார். वो पास विद आनर होने वाले அந்த பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடியவர்கள் हैं மனசில் இருக்கிறார்கள். और आप सन्मुख हो। பிறகு நீங்கள் நேர்முகத்தில் இருக்கிறீர்கள். ऐसे नहीं இப்படி இல்லை, कि आप दिल में नहीं हो, நீங்கள் மனதில் இல்லை என்று. लेकिन सन्मुख हो उसका महत्व है। ஆனால் நேர்முகத்தில் இருக்கிறீர்கள், இதன் மகத்துவம் இருக்கிறது. अच्छा, நல்லது. अभी बिजनेस वाले हाथ उठाओ। இப்பொழுது பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் கையை தூக்குங்கள். तो बिजनेस वाले क्या सोचते हैं? எனவே பிசினஸ் காரங்க என்ன யோசிக்கிறீர்கள்? खास आपको चांस मिला है, முக்கியமாக உங்களுக்கு சான்ஸ் கிடைத்திருக்கிறது. बिजनेस वालों को बाप से भी बिजनेस कराओ। பிசினஸ் காரங்கள் தந்தையிடமும் பிசினஸை செய்யுங்கள். बाप की क्या बिजनेस है? தந்தையின் எந்த பிசினஸ் இருக்கிறது? ज्ञान रतन देना और क्या लेना? ஞான ரத்தினங்களை தருவது, பிறகு என்ன எடுத்துக்கொள்வது? है हीरा देना और कौड़ी लेना। बाप की बिजनेस क्या है? தந்தையினுடைய பிசினஸ் என்ன? வைரத்தை கொடுப்பது, பிறகு புல்லாங்குழலில் சோழியை எடுத்துக்கொள்வது, அதுதான் தந்தையினுடைய பிசினஸ் ஆகும். और क्या लेता है? வைரத்தை தருகிறார், பிறகு என்ன எடுத்துக்கொள்கிறார்? कखपन लेता है, कौड़ी लेता है। சோழியை எடுத்துக்கொள்கிறார், பழைய தன்மையை எடுத்துக்கொள்கிறார். कितनी अच्छी बिजनेस है எவ்வளவு நல்ல பிசினஸ் ஆக இருக்கிறது. आपके साथ। தந்தையோடு बिजनेस वाले क्या सोचते हैं? பிசினஸ் காரங்க என்ன யோசிக்கிறீங்க? खास आपको चांस मिला हुआ है। உங்களுக்கு ஸ்பெஷலா சான்ஸ் கிடைத்திருக்கிறது. किनको? யாருக்கு? जो ज्ञान रत्नों की बिजनेस करने वाले हैं, யாரு ஞான ரத்தினங்களின் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, घूम घूम के चारों ओर दूसरों को ज्ञान धन बांट रहे हैं, யாரு நாலா பக்கமும் இந்த ஞான ரத்தினங்களை கொடுக்கிறீர்களோ, उन बिजनेस करने वालों को खास चांस मिला है। அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு ஸ்பெஷலா சான்ஸ் கிடைத்திருக்கிறது.
क्या चांस मिला है என்ன சான்ஸ் கிடைத்திருக்கிறது? कि कखपन बाप को दिलाओ பழைய தன்மை தந்தையிடம் கொடுக்க வையுங்கள் और மற்றும் हीरे मोती இந்த வைரம் முத்து जिनको ज्ञान बांटते हो யாருக்கு ஞானத்தை கொடுக்கிறீர்களோ उनको हीरे मोती दिलवाओ அவர்களுக்கு இந்த வைரம் பிறகு முத்தை கொடுங்கள், வழங்குங்கள். बिजनेस वालों को बाप से भी बिजनेस कराओ பிசினஸ்காரங்கள் தந்தையிடமும் பிசினஸை செய்வீங்கள். सिर्फ खुद किया வெறும் தன் மட்டும் செய்தீர்கள், वो तो अच्छा किया அது நல்லதுதான் செய்தீர்கள். खुद ये बिजनेस कर ली தான் மட்டும் இந்த பிசினஸை செய்து விட்டீர்கள், कौड़ी दी और हीरा लिया சோழியை கொடுத்து விட்டீர்கள், வைரத்தை எடுத்துக்கொண்டீர்கள், वो तो अच्छा किया இது நல்லதை தான் செய்தீர்கள். लेकिन औरों को भी बाप से बिजनेस कराओ ஆனால் மற்றவர்களையும் தந்தையோடு பிசினஸை செய்வீங்கள். क्योंकि आजकल सब बिजनेसमैन टेंशन में बहुत है ஏனென்றால் இப்பொழுது எல்லா பிசினஸ்காரங்களும் டென்ஷனில் இருக்கிறார்கள். बिजनेस समय के अनुसार नीचे जा रही है क्या कहते हैं பிசினஸ் நேரத்துக்கு ஏத்த மாதிரி கீழே தான் போகுகிறது. என்ன சொல்றீங்க? उस स्थूल बिजनेस में भी क्या कहते हैं ஸ்தூலமான பிசினஸிலும் என்ன சொல்கிறார்கள்? धंधा नहीं चल रहा है सब தொழில் ஓடவில்லை, धंधों में है नुकसान क्या அனைத்து தொழில்களிலும் நஷ்டம்தான் இருக்கிறது. होगा? என்ன சொல்லியிருக்கிறார்? सिवाय एक ईश्वरीय धंधे के ஒரு ஈஸ்வரிய தொழிலை தவிர அனைத்து தொழிலிலும் நஷ்டம்தான் இருக்கிறது. लेकिन ईश्वरीय धंधे में भी अभी क्या कहते हैं एडवांस वाले ஆனால் இப்பொழுது அட்வான்ஸ்காரங்க ஈஸ்வரிய தொழிலும் என்ன சொல்கிறார்கள்? कोई सुनता ही नहीं யாரும் கேட்பதே இல்லை. बिजनेस बहुत डल हो गई है பிசினஸ் ரொம்பவே டல் ஆகிவிட்டது, नीचे जा रही है इसलिए கீழ் நோக்கி போகுகிறது. जितना भी पैसा है அதனால்தான் எவ்வளவு பணம் இருந்தாலும் पैसे के साथ भी चिंता है कि इस पैसे का क्या होगा பணம் இருக்கிறது, ஆனால் பணம் கூடவே ஒரு சிந்தனையும் இருக்கிறது. என்னவென்றால் இந்த பணத்திற்கு என்னவாகும்? स्थूल धन वाले सोचते हैं इस धन का क्या होगा ஸ்தூலமான பணம் கொண்டவர்கள் நினைக்கிறார்கள் இந்த பணத்திற்கு என்ன நடக்கும்? बैंकों का ठिकाना नहीं பேங்குக்கு வழி இல்லை, प्राइवेट कंपनियां उड़ती जा रही हैं பிரைவேட் கம்பெனிகள் அதுவும் நஷ்டத்தில் போகிறது. तो जो सूक्ष्म ज्ञान रत्नों की बिजनेस वाले हैं எனவே எந்த சூட்சுமமான ஞான ரத்தினங்களின் பிசினஸ் கொண்டவர்கள் இருக்கிறார்களோ वो भी अंदर से हिल रहे हैं அவர்களும் உள்ளுக்குள்ளிருந்து அசைகிறார்கள். पैसे के साथ चिंता है क्या होगा பணம் இருக்கிறது, பணத்தை கூடவே ஒரு டென்ஷன் இருக்கிறது, இந்த பணத்திற்கு என்னவாகும் என்று. तो उनको चिंता से हटाए எனவே அவர்களை இந்த டென்ஷனில் இருந்து விலகி अविनाशी खजाने का महत्व सुनाओ அழிவில்லாத கஜானாவின் மகத்துவத்தை சொல்லுங்கள். तो जितने भी बिजनेसमैन आए हैं எனவே எவ்வளவு பிசினஸ்காரங்க வந்திருக்கிறார்களோ चाहे छोटा बिजनेस है சின்ன பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, चाहे बड़ा बिजनेस है பெரிய பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, लेकिन अपने हमजिन्स कार्य करने वालों को खुशी का रास्ता बताओ ஆனால் தனப்போல் வேலை செய்யக்கூடிய தன்னுடைய ஹம்ஜின்ஸுக்கு இந்த சந்தோஷத்திற்கான வழியை சொல்லுங்கள். 30-11-99 की अव्यक्तवाणी का 5वां पेज 30-11-99 அவ்யக்தவாணியினுடைய 5வது பக்கம். जो भी आप बिजनेसमैन आए हैं எந்த பிசினஸ் மேன் எல்லாம் வந்திருக்கீர்களோ उनको चिंता है அவர்களுக்கு டென்ஷன் இருக்கிறது. क्या होगा என்ன நடக்கும், कैसे होगा எப்படி நடக்கும்,
चिंता है? டென்ஷன் இருக்குதா? अगर चिंता नहीं है तो हाथ उठाओ। ஒருவேளை டென்ஷன் இல்லாவிட்டால் கையை தூக்குங்கள். सूक्ष्म बिजनेस करने वाले हाथ उठाओ சூட்சுமமான பிசினஸை செய்யக்கூடியவர்கள் கையை தூக்குங்கள். कि हमें कोई चिंता नहीं। அதாவது எங்களுக்கு ஒரு டென்ஷனும் இல்லை என்று. जो पाना था सो पा लिया, எதை அடையணும் என்று நினைத்தோமோ அதை அடைந்து விட்டோம். सब हुआ पड़ा है। हाथ उठाओ। அனைத்தும் முடிந்து விட்டது. கையை தூக்குங்கள். बहुत सोच समझ के हाथ उठाए रहे हैं, ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கையை தூக்குகிறீர்கள். कोई थोड़ा सा उठाए रहे हैं। சில பேர் கொஞ்சம் தூக்குகிறீர்கள். चिंता नहीं है तो हाथ उठाओ। டென்ஷன் இல்லையானால் கையை தூக்குங்கள். अगर चिंता नहीं है ना, ஒருவேளை டென்ஷன் இல்லையானால் டென்ஷன் இல்லையா? कल कुछ हो जाए तो நாளை ஏதாவது நடந்து விட்டால் ऐसे बेफिक्र बादशाह हैं இப்படி கவலை இல்லாத பாட்ஷாவாக இருக்கிறீர்களா? बिजनेसमैन बेफिक्र बादशाह हैं। தொழிலில் கவலை இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா? बहुत थोड़ों ने हाथ उठाया। மிகவும் குறைய ஆத்மாக்கள் கைகளை தூக்கினார்கள். जिनको थोड़ा थोड़ा फिक्र है யாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிந்தனை இருக்கிறதோ वो हाथ उठाए सकते हो या शर्म आएगा? அவர்களுக்கு யாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவலைகள் இருக்கிறதோ அவர்கள் கை தூக்க முடியுமா? இல்லையானால் கொஞ்சம் வெக்கம் வருமா? बाप दादा ने टाइटल ही दिया है बेफिक्र बादशाह। பாப் தாதா பெயரே கொடுத்திருக்காரு, என்ன? கவலை இல்லாத பாட்ஷா என்று. क्या टाइटल दिया है? என்ன பெயர் கொடுத்திருக்காரு? बेगमपुर का बादशाह। பேகம்பூர்னுடைய பாட்ஷா. பேகம்பூர் அது பாபா இடத்தினுடைய பெயர் இல்ல, அதனுடைய பெயர் பாபா எங்க துக்கங்கள் இல்லையோ அந்த இடத்தினுடைய பாட்ஷா, அதுதான் பேகம்பூர் பாட்ஷா. कौन सा पुर? बेगम है, बेगमपुर। பாபா கேக்குறாரு, அது எந்த இடத்தினுடைய பாட்ஷா? பேகம்பூர். அப்ப கேக்குறாரு, பேகமா இருக்கிறீங்களா? பேகம் அப்படின்னா கவலை இல்லாம. बेगमपुर का बादशाह, बेगमपुर के बादशाह हो ना। அப்போ பேகம்பூர்னுடைய பாட்ஷாவாக இருக்கிறீர்கள் இல்லையா? कि कोई गम है? இல்லையானால் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கிறதா? துக்கம் हैं? कोई बादशाह की बेगम चली जाए ஏதாவது ஒரு பாட்ஷாவினுடைய ராணி போகிவிட்டால் तो उसको गम होगा या नहीं होगा? எனவே அவங்களுக்கு துக்கம் இருக்குமா இல்லையா? हैं? होगा, இருக்குமா? गम होगा ना। துக்கம் இருக்கும் இல்லையா? लेकिन आप कैसे बादशाह हो? ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ராஜாவாகுகிறீர்கள்? बेगमपुर के बादशाह। பேகம்பூர்னுடைய பாட்ஷா. तो जब भी कोई ऐसी बात आवे எனவே எப்பொழுதாவது இது போன்ற விஷயம் வந்தால் राम की सीता ही क्यों न चुराई ली जावे? ராமர்னுடைய சீதாவே ஏன் திருட்டு போகிவிட்டாலும் मन अपनी अपनी सीता, அப்படியானால் தன்னுடைய சீதைகள் जहाँ जिसकी दिल हो। யாருடைய மனம் எங்கிருக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு சீதை. तो जब भी कोई ऐसी बात आवे எனவே எப்பொழுதெல்லாம் இது போன்ற விஷயம் வருகிறதோ अथवा आएगी இல்லையானால் வந்தால் तो जरूर கண்டிப்பாக வரும். अथवा आएगी, आएगी तो जरूर। क्या என்ன आएगी? வருமா? क्योंकि सतयुग में तो ये पुराने संबंध नहीं चलेंगे। ஏனென்றால் சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட பழைய சம்பந்தங்கள் ஓடாது. क्या होगा? என்ன இருக்கும்? सतयुग में सब नए संबंध होंगे। சத்தியுகத்தில் அனைத்தும் புது சம்பந்தங்கள் தான் இருக்கும். कि पुराने यही जटिल संबंध सतयुग में जाएंगे।
இல்லையானால் இதே பழைய அழுக்கான சம்பந்தங்கள் சத்தியுகத்துக்கு செல்லுமா? है? என்ன? नहीं जावेंगे। போகாது. ब्रह्मा बाबा के गए? பிரம்ம பாபாவினுடைய சென்றதா? ब्रह्मा बाबा की यशोदा பிரம்ம பாபாவினுடைய யசோதா पत्नी वो மனைவி सतयुग में जाकर के அவங்க சத்தியுகத்தில் சென்று விட்டு மனைவி ஆனாங்களா? पत्नी बनेगी? ஆகுவாங்களா? नहीं बनेगी। ஆக மாட்டாங்க. जो समान पुरुषार्थी होंगे யாரு சமமான புருஷார்த்தியாக இருப்பார்களோ वो ही जाकर के वहाँ समान स्टेज पर बैठने वाले बनेंगे। அவர்கள் தான் அங்கு சென்று விட்டு சமமான நிலையில் அமரக்கூடியவர்களாக இருப்பார்கள். तो समस्याएं आएंगे तो जरूर, எனவே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ऐसी बात जरूर आवेगी। இப்படிப்பட்ட விஷயம் கண்டிப்பாக வரும். लेकिन आप बेगमपुर में चले जाना। ஆனால் நீங்கள் பேகம்பூருக்கு சென்று விடுங்கள். कहाँ चले जाना? எங்கு சென்று விடுங்கள்? कोई गम नहीं। எந்த விதமான கவலையும் இல்லை. जो पाना था सो पा लिया। எதை அடையணும் என்றோமோ அதை அடைந்து விட்டோம். परवाह थी पार ब्रह्म परमेश्वर की, वो मिल गया। अब कुछ नहीं चाहिए। பரம்பிரம்ம அடையணும் என்று ஆசை இருந்தது, அவர் அடைந்து விட்டால் இப்பொழுது வேற எதுவும் தேவையில்லை. बेगमपुर में बैठ जाना பேகம்பூரில் அமர்ந்து விடுங்கள். तो बादशाह भी बन जाएंगे எனவே பாட்சாவாகவும் ஆகி விடுவீர்கள். और फिर बेगमपुर में भी आ जाएंगे। பிறகு பேகம்பூரிலும் வந்து விடுவீர்கள். என்ன? तो समझते हो कि बेगम तो चली गई, புரிந்து கொள்கிறீர்கள். பேகம் அதாவது ராணி என்னவோ போகிவிட்டாங்க. अब बिना बेगम का बादशाह இப்பொழுது ராணி இல்லாத ராஜா. ये तो कोई होता नहीं। இது எங்கேயும் நடக்காது. तो बेगमपुर का बादशाह बन जाएंगे। எனவே பேகம்பூருடைய பாட்சாவாக ஆகி बेगमपुर விடுவீர்கள். में भी हो, பேகம்பூரிலும் இருக்கணும், बेगमपुर में हो जाएंगे। பேகம்பூரில் இருப்பீர்கள். आपने ही आह्वान किया है நீங்கள் தான் அழைத்தீர்கள். कि पुरानी दुनिया जाए பழைய உலகம் போகணும், और नई दुनिया பிறகு புது உலகம் வரணும். आए। कौन सी नई दुनिया और पुरानी दुनिया की बात हो रही है? எந்த புது உலகம் பிறகு பழைய உலகத்தினுடைய விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது? बाहर की 500 करोड़ की दुनिया जाए வெளியில் இருக்கக்கூடிய 500 கோடியினுடைய உலகம் போகணுமா? या ब्राह्मणों की दुनिया की बात कर रहे हैं? இல்லை, ஆனால் பிராமண உலகத்தினுடைய விஷயத்தை சொல்றாங்களா? ब्राह्मणों की दुनिया में ही और एडवांस पार्टी में ही பிராமண உலகத்தில் தான், பிறகு அட்வான்ஸ் பார்ட்டியில் தான் இந்த சைகையை தந்து விட்டார். प्रकृति दोनों हाथों में झाड़ू लेकर के खड़ी हुई है। இந்த இயற்கை இரண்டு கைகளிலும் தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. दाएं हाथ से भी झाड़ लगाएगी, லெஃப்ட் ஹேண்ட் மூலமாகவும் பெருப்பாங்க, सफाई, பிறகு கிளீன் ஆகிடும். और बाएं हाथ से भी झाड़ू लगाएगी, सफाई। பிறகு லெஃப்ட் ஹேண்ட் பிறகு ரைட் ஹேண்ட் மூலமாகவும் பெருப்பாங்க, அதன் மூலமாக கிளீன் ஆகிவிடும். तो आपने ही आवाहन किया है। எனவே நீங்கள் தான் அழைத்தீர்கள். उस वाणी में भी बोला, அந்த வாணியிலும் சொல்லியிருக்கிறார், आपने ही प्रकृति को ये काम दिया हुआ है। நீங்கள் தான் பிரகிருத்திற்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறீர்கள். क्या काम दिया हुआ है? என்ன வேலையை கொடுத்திருக்கிறீர்கள்? सफाई कर दो, दिवाली आने वाली है। கொஞ்சம் சஃபாய் கிளீன் பண்ணிடுங்க, தீபாவளி வரப்போகுது. नंबरवार दीपक जगने वाले हैं। வரிசைகரமாக விளக்குகள் விழிக்கவிருக்கிறது. आपने ही आह्वान किया है कि पुरानी दुनिया जाए நீங்கள் தான் அழைத்தீர்கள் இந்த பழைய உலகம் போகட்டும் என்று, और नई दुनिया आवे। பிறகு புது உலகம் வரட்டும் என்று. माना पुराना संगठन खलास हो அப்படியானால் பழைய சங்கடன் அழியணும், और नया संगठन तैयार होकर सामने संसार के प्रत्यक्ष हो जाए। பிறகு புது சங்கடன் உருவாகி விட்டு உலகத்துக்கு முன்னால் வெளி தோன்ற வேண்டும். तो जाएगी कैसे? எனவே எப்படி போகட்டும்?
पुरानी दुनिया जाएगी कैसे? பழைய உலகம் எப்படி போகும்? नीचे ऊपर होगी तब तो जाएगी ना। கீழே மேலே வந்தால் அப்பொழுதுதான் போகும் இல்லையா? कि ऐसे ही बोल दिया मधुबन இல்லையானால் அப்படியே சொல்லி விட்டாரா? மதுபன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மதுபன் விட வேண்டியதாக வரும். वालों को मधुबन छोड़ना पड़ेगा, ज्ञान सरोवर वालों को ज्ञान सरोवर छोड़ना पड़ेगा। ஞான கடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞான கடலை விட வேண்டியதாக வரும். कुछ नीचे ऊपर होगा ना। எதுவோ ஒண்ணு கீழே மேலே ஆகும் இல்லையா? ऐसे नहीं समझना இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள். कि बेसिक नॉलेज में ही என்னவென்றால் பேசிக் நாலேஜில் தான் मधुबन மதுபன் और ज्ञान सरोवर होता है। பிறகு ஞான கடல் இருக்கிறது. एडवांस में नहीं होता है। அட்வான்ஸில் இல்லை. एडवांस में भी मधुबन है और एडवांस में भी ज्ञान सरोवर है। அட்வான்ஸிலும் மதுபன் இருக்கிறது, பிறகு அட்வான்ஸிலும் ஞான கடல் இருக்கிறது. माने ज्ञान को धारण करने वाले वो सरोवर एडवांस में भी है। என்னவென்றால் ஞானத்தை தாரணை செய்யக்கூடிய அந்த கடல் அட்வான்ஸிலும் இருக்கிறார்கள். की बात है। तो नीचे ऊपर दुनिया होगी तब तो जाएगी ना। எனவே உலகம் மேலே கீழே ஆகும், அப்பொழுதுதான் போகும் இல்லையா? कुछ भी हो जाए என்ன வேணாலும் நடக்கட்டும், आपको बेफिक्र बनना ही है। உங்களுக்கு நீங்க கவலை இல்லாமல் தான் ஆகணும். क्या? என்ன? कुछ भी हो जाए आपको बेफिक्र बनना ही है। என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் நீங்க கவலை இல்லாமல் ஆகணும். आपने ही आह्वान किया है पुरानी दुनिया खत्म हो। நீங்கள் தான் அழைத்தீர்கள் இந்த பழைய உலகம் அழியட்டும் என்று. तो पुरानी दुनिया में पुराने मकान में क्या होता है? எனவே பழைய உலகத்தில் பழைய வீட்டில் என்ன நடக்கிறது? कभी कुछ टूटता है, சில நேரம் ஏதோ ஒண்ணு உடைகிறது, कभी कुछ गिरता है। சில நேரம் ஏதோ ஒண்ணு விழுகிறது. तो ये तो होगा ही ना। எனவே இது நடக்கணுமே இல்லையா? कि नहीं होगा? இல்லையானால் ஆகாதா? होगा। ஆகும். Nothing new। எதுவும் புதுசில்லை. ब्रह्मा बाप का यही हर बात में शब्द था। பிரம்மா பாப்னுடையது எல்லா விஷயத்திலும் இந்த வார்த்தை தான் இருந்தது. कोई भी बात हो जाए எந்த விஷயம் வேணாலும் நடக்கட்டும், nothing new। ஆனால் எதுவும் புதுசில்லை. ड्रामा में सब कुछ नुदा हुआ पड़ा है। டிராமாவில் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. होना ही है, हो रहा है நாளை और हम बेफिक्र बादशाह हैं। எல்லாமே நடக்கும், அதே போல் நடக்கவிருக்கிறது, ஆனால் நம்ம கவலை இல்லாதவர்களாக இருப்போம். क्या? என்ன? प्रकृति जितनी ही जास्ती हलचल मचावे, பிரகிருதி எவ்வளவு அதிகமாக அசைவு ஏற்படுத்தினாலும் उतना ही प्रकृतिपति அவ்வளவு அதிகமாக பிரகிருத்தினுடைய பதி சுவாமி हो जावे। அசைவில்லாம இருக்கணும். ऐसे बेफिक्र हो। இப்படி கவலை இல்லாம இருக்கிறீர்களா? अगर बेफिक्र होंगे இப்படி கவலை இல்லாமல் இருந்தால் तो दिवाला होने से भी बच जावेगी। பிறகு ஓடுவதிலிருந்தும் தப்புவோம். और फिक्र में होंगे பிறகு கவலையில் இருந்தால் निर्णय ठीक नहीं होगा சரியாக நிர்ணயிக்கவில்லை என்றால் तो एक दिन में दिवाला मारने वाले क्या से क्या बन जाते हैं। பிறகு ஒரு நாளில் ஓடக்கூடியவர்கள் என்னவிலிருந்து என்னவாகி விடுகிறார்கள்? करोड़पति से रोडपति बन जाते हैं। கோடீஸ்வரரிலிருந்து கரோடுபதி என்றால் கோடீஸ்வரர், எனவே கரோடுபதியிலிருந்து ரோடுபதி ஆகுகிறார்கள். அதாவது ரோட்ல வந்துடுறாங்க, ரோட்டினுடைய சுவாமி ஆயிடுறாங்க. ये तो जानते हो ना। இதை அறிவீர்கள் இல்லையா? बेफिक्र होंगे கவலை இல்லாமல் இருந்தால்
बुद्धि का कांटा बैलेंस में होगा, புத்தியினுடைய ஊசி பேலன்ஸில் இருந்தால், புத்தியினுடைய முள் பேலன்ஸில் இருந்தால், तो निर्णय अच्छा होगा। எனவே நல்ல நிர்ணயம் இருக்கும், और बच जाएंगे, பிறகு தப்பி விடுவோம், टचिंग हो जाएगी। டச்சிங் ஆகிவிடும்। अभी समय अनुसार यह करें या नहीं करें, இப்பொழுது நேரத்திற்கு தகுந்த மாதிரி இதை செய்யணுமா இல்லனா செய்யக்கூடாதா? इसलिए फिक्र माना बिजनेस भी गिरना, இதில் கவலை வருகிறது என்றால் பிசினஸும் கீழே விழுகிறது, और अपनी स्थिति भी गिरना। பிறகு தன்னுடைய நிலையும் விழுகிறது। तो सदैव यह याद रखो कि हम बेफिक्र बादशाह हैं। எனவே எப்பொழுதும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் கவலை இல்லாத பாட்சாவாவோம், ராஜாவாவோம்। तो फिर फिक्र की बात भी बदल जाएगी, எனவே கவலையினுடைய விஷயமும் மாறிவிடும்। हिम्मत नहीं हारो, நீங்கள் தன்னுடைய தைரியத்தை இழந்திடாதீர்கள், दिल शिकस्त कभी भी नहीं बनो, மன வருத்தம் எப்பொழுதும் அடையாதீர்கள்। हिम्मत रखने से बाप की मदद मिलती रहेगी, தைரியத்தை வைத்தால் தந்தையினுடைய சகயோகம் கிடைத்துக் கொண்டே இருக்கும்। बाप தந்தை आप बच्चों की मदद के लिए बांधा हुआ है, உங்க குழந்தைகளான உங்களுக்கு சகயோகத்தை கொடுப்பதற்காக கட்டுப்பட்டு இருக்கிறார், लेकिन हिम्मतहीन का मददगार नहीं है। ஆனால் தைரியம் இல்லாதவர்களுக்கு அவர் சகயோகியாக இல்லை। क्या कहते हैं, मन के हारे हार, என்ன சொல்றாங்க? मन के जीते जीत। மனதின் மூலமாக தோல்வியை அடைந்து விட்டோம் என்றால் தோல்வி நிச்சயமாகிறது, மனதின் மூலமாக வெற்றி அடைந்து விட்டோம் என்றால் வெற்றியும் நிச்சயமாகிறது। आप सोचेंगे कि बाप की मदद तो मिली नहीं, நீங்கள் யோசிக்கிறீர்கள் தந்தையினுடைய சகயோகம் கிடைக்கவில்லை, लेकिन पहले ये सोचो, ஆனால் முதலில் இதை யோசியுங்கள், हिम्मत है, தைரியம் இருக்கிறதா? हिम्मत बच्चे की और मदद बाप की। தைரியம் குழந்தைகளுடையது, பிறகு சகயோகம் தந்தைதாகும்। आधा शब्द नहीं पकड़ो, பாதி விஷயத்தை பிடித்துக் கொள்ளாதீர்கள்। बाप की मदद तो चाहिए ना, தந்தையினுடைய உதவி தேவை இல்லையா? लेकिन हिम्मत रखो। ஆனால் தைரியத்தை வையுங்கள்। क्या होता है, என்னவாகுகிறது? आधी बात पकड़ लेते हैं, बाप की मदद नहीं मिलती, பாதி விஷயத்தை பிடித்துக் கொள்கிறார்கள், பிறகு தந்தையினுடைய உதவி கிடைப்பதில்லை। लेकिन क्यों नहीं मिलती, ஆனால் ஏன் கிடைப்பதில்லை? क्योंकि हिम्मत छोड़ देते हैं, ஏனென்றால் தைரியத்தை விட்டு तो விடுகிறார்கள், मदद भी नहीं मिलती। பிறகு உதவியும் கிடைப்பதில்லை। तो आधा नहीं करना, पूरा याद रखना। எனவே பாதியை பிடித்துக் கொள்ளாதீர்கள், முழுதாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்। अच्छा, நல்லது। माताएं बिजनेसमैन नहीं है, மாதாக்கள் தொழிலாளிகளாக இல்லையா? பிசினஸ்மேன் இல்லையா? हैं? இருக்கிறீர்களா? अगर माताएं बिजनेसमैन है, ஒருவேளை அம்மாக்கள் பிசினஸ்மேனாக இருந்தால், तो बेफिक्र बादशाह है। எனவே கவலை இல்லாத ராஜாவாக இருக்கிறார்கள்। नौकर नहीं बन जाना, मालिक बनना। வேலைக்காரனாக ஆகாதீங்க, எஜமானராகுங்க, बादशाह बन करके रहना। ராஜாவாகி இருங்கள்। अगर कोई चिंता है तो उदासी है, ஒருவேளை ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்தால் பிறகு கவலையில் இருக்கிறீர்கள், उदासी आती है तो दासी बन जाएंगे। ஒருவேளை கவலை வந்தால் பிறகு வேலைக்காரியாக விடுவோம்। इसलिए
इसलिए बिजनेसमैन बन के रहना। அதனால் தான் பிசினஸ்மேனாக இருங்கள். பாபா சொல்றாரு, ஒருவேளை கவலை வந்தால் துக்கம் வருகிறது. உதாஸ் என்றால் துக்கம். பிறகு உதாஸ் அதாவது துக்கம் வந்தால் பிறகு தாசி ஆகி விடுகிறோம், வேலைக்காரர்களாக ஆகி விடுகிறோம். அதனால்தான் பிசினஸ்காராக இருக்கணும். काहे का बिजनेसमैन? எதனுடைய பிசினஸ் செய்யணும்? बादशाह बनना। ராஜா ஆகணும். अच्छा, நல்லது. दूसरे हैं इंजीनियर और वैज्ञानिक। மற்றவங்க இருக்கிறாங்க, இன்ஜினியர், பிறகு சயின்டிஸ்ட். वो भी हाथ उठाओ। அவர்களும் கையை தூக்குங்கள். वैज्ञानिकों को बहुत अच्छा अनुभव है। விஞ்ஞானிகளுக்கு மிகவும் நல்ல அனுபவம் இருக்கிறது. जैसे साइंस में ही होती जाती है, दिन प्रतिदिन साइंस अति सूक्ष्म महीन होती जाती है। நாளுக்கு நாள் இந்த விஞ்ஞானம் மிகவும் சூட்சமாகி விட்டே செல்கிறது. ऐसे आप साइलेंस और साइंस இப்படி நீங்க சைலன்ஸ் பிறகு சயின்ஸ் दोनों के अनुभवी हो, இரண்டினுடைய அனுபவத்தை கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? तो अपने हम जिन्स को எனவே தன்னுடைய ஹம்ஜின்ஸை साइलेंस का महत्व सुनाओ। சைலன்ஸ்னுடைய மகத்துவத்தை சொல்லுங்கள். उनका भी कल्याण करो। அவர்களுடைய நன்மையையும் செய்யுங்கள். कल्याण करना आता है ना? நன்மை செய்வது வரும் இல்லையா? साइलेंस भी एक विज्ञान है। சைலன்ஸும் ஒரு விஞ்ஞானம் ஆகும். साइलेंस का विज्ञान क्या है? சைலன்ஸின் விஞ்ஞானம் என்ன? उस बात की इन्हों को पहचान दो। அவர்களுக்கு இந்த விஷயத்தினுடைய அறிமுகத்தை தாருங்கள். साइलेंस के विज्ञान से क्या क्या होता है? சைலன்ஸ்னுடைய விஞ்ஞானத்தின் மூலமாக என்னவெல்லாம் நடக்கிறது? तो साइंस भी फिर ज्यादा रिफाइन कर सकेंगे। பிறகு சயின்ஸையும் நீங்க அதிகமாக ரிஃபைன் செய்யலாம், வடிகட்டலாம். क्योंकि हमारी नई दुनिया में भी विज्ञान तो काम आएगा ना। ஏனென்றால் நம்மளுடைய புது உலகத்திலும் இந்த விஞ்ஞானம் செயலுக்கு வரும் இல்லையா? हमारा विज्ञान कौन सा है? நம்மளுடைய விஞ்ஞானம் எது? ज्ञान तो ज्ञान है, ஞானம் ஞானமாக தான் இருக்கிறது. लेकिन विज्ञान कौन सा है? ஆனால் விஞ்ஞானம் எதுவாகிறது? बाप की याद। தந்தையினுடைய நினைவு. याद ही हमारा विज्ञान है। நினைவுதான் நம்மளுடைய விஞ்ஞானமாகும். इस याद की शक्ति से இந்த நினைவினுடைய சக்தியின் மூலமாக दूर बैठे बहुत कुछ अनुभव कर सकेंगे। தூரத்தில் அமர்ந்து கொண்டும் நிறைய விஷயங்களை அனுபவம் செய்யலாம். जैसे विज्ञान से कर रहे हैं। எப்படி விஞ்ஞானத்தின் மூலமாக செய்கிறோம்? साइलेंस की पावर சைலன்ஸ்னுடைய பவர் साइंस की पावर से भी बहुत ऊंची चली जाएगी। சயின்ஸ்னுடைய பவரை விட மிகவும் உயர்வாக செல்லும். तो साइंस भी जैसे ज्यादा रिफाइन होती जा रही है, எனவே சயின்ஸும் எப்படி அதிகமாக ரிஃபைன் ஆகி கொண்டே செல்கிறதோ, क्योंकि हमारी नई दुनिया में भी विज्ञान तो काम आएगा ना। ஏனென்றால் நம்மளுடைய புது உலகத்தில் இந்த விஞ்ஞானமும் வேலைக்கு வரும் இல்லையா? कौन सा विज्ञान होगा? எந்த விஞ்ஞானம் இருக்கும்? याद का विज्ञान, நினைவு என்கிற விஞ்ஞானம், आत्मिक स्थिति का विज्ञान। ஆத்மீக நினைவினுடைய விஞ்ஞானம். ऐसी पावर होगी एकाग्रता की, இப்படிப்பட்ட ஒருநிலைப்படுத்தக்கூடிய பவர் இருக்கும். प्रकृति सारे कार्य मुहैया करेगी। பிரகிருதி இயற்கை தானாவே அனைத்து காரியங்களையும் செய்து தரும். हमें कुछ भी करना नहीं पड़ेगा, நம்மளுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. सिर्फ इशारा मात्र। வெறும் சைகை மூலமாக தான், சைகை மட்டும் தான் இருக்கும். लेकिन जो कुछ भी होगा ஆனால் என்னவெல்லாம் நடக்கணுமோ वो रिफाइन रूप में होगा। அது எல்லாம் ரிஃபைன் ரூபத்தில் நடக்கும், வடிகட்டின ரூபத்தில் நடக்கும். अभी क्यों नहीं है? இப்பொழுது ஏன் இல்லை?
अभी याद में, संकल्पों में, ஏனென்றால் இப்பொழுது நினைவில், எண்ணங்களில், बोल में, சொற்களில், कर्म में கர்மங்களில் रिफाइननेस नहीं है। அந்த வடிகட்டி இல்லை, அதாவது ரிஃபைன்னஸ் இல்லை. विविचारी संकल्प आते हैं, விபச்சாரமான சங்கல்பங்கள் வருகிறது, எண்ணங்கள் வருகிறது, विविचारी याद होती है। விபச்சாரமான நினைவு ஏற்படுகிறது. सतयुग में क्या होगा? சத்தியுகத்தில் என்ன நடக்கும்? राधा की दृष्टि कृष्ण में ही डूबेगी, ராதையினுடைய திருஷ்டி கிருஷ்ணரின் மேல்தான் விழும், कृष्ण की दृष्टि राधा में ही डूबेगी। கிருஷ்ணனுடைய பார்வை ராதையில் தான் முழுகும். एक का இந்த விசிடி முடிந்து விட்டது. இந்த முரளியை விசிடி 11 இன்னும் கேட்கலாம். ஓம் சாந்தி.